தமிழக அரசின் கடன் கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. இதுகுறித்த புள்ளி விவரங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 2005-2006 ஆண்டு மாநில அரசின் கடன் 56,094 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. இது அடுத்த 3 ஆண்டுகளில் 66,095 கோடி, 73,098 கோடி, 86,150 கோடி என அதிகரித்த வண்ணம் இருந்தது. 2009-2010 ஆண்டில் தமிழக அரசின் கடன் சுமை முதல் முறையாக 1 லட்சம் கோடியை தாண்டியது. எனினும் அடுத்த 2010-2011 நிதியாண்டில் இது 74,858 கோடியாக குறைந்தது. இருப்பினும் கடனின் அளவு 2012 மீண்டும் கிடுகிடுவென அதிகரிக்க தொடங்கியது. 2011-2012 கடன் 1,18,610 கோடியாக இருந்தது. இது அடுத்த 2 நிதியாண்டுகளில் 1,35,000 கோடியாகவும் 1,55,000 கோடியாகவும் அதிகரித்தது. 2014-2015 நிதியாண்டில் கடனின் அளவு 1,78,000 கோடியை தொட்டது. அடுத்த நிதியாண்டில், அதாவது 2015-2016 கடனின் அளவு 2 லட்சம் கோடி என்ற அடுத்த மைல்கல்லை கடந்தது. 2016-2017 இதன் அளவு 2,52,000 கோடியை தொட்ட நிலையில் வரும் நிதியாண்டு, அதாவது 2017-2018 முடிவில் கடன் 3,14,366 கோடியை எட்டும் என அரசு தெரிவித்துள்ளது. கடனின் அளவு வேகமாக அதிகரிப்பதை இப்புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.